அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். இந்த சிவசூத்திர யோக பாடசாலையில் நாம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ், யோக பயிற்சி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கேட்குற சந்தேகங்கள், கமெண்ட்ல தெரிவிக்கிற கேள்விகளுக்கு நாங்கள் விடை கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்களும் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு உண்டான பதில் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு பதிவாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வாசி யோகம்னா என்ன, வாசி யோகத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட நன்மைகள் என்ன, வாசி யோகம் நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஓகே, முதல்ல இங்கே கொடுக்குற பயிற்சியை பற்றி நான் கொஞ்சம் விரிவாக பேசணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கேள்விக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன உபதேசங்கள் கொடுக்குறோன்னா ராஜயோகம் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ராஜயோக உபதேசம்ன்றது என்னன்னா, எல்லா உபதேசங்களுமே ஒன்னா இருந்தது தான் இந்த ராஜயோக உபதேசமா பார்க்கப்படுது. இப்போ இந்த யோகத்துல நிறைய பயிற்சிகள் இருக்கு. என்னென்ன பயிற்சிகள்னா சரயோகம்னு சொல்லுவாங்க, குண்டலி யோகம் சொல்லுவாங்க, கிரியா யோகம் சொல்லுவாங்க, வாசி யோகம் சொல்லுவாங்க. இப்படி எல்லா பயிற்சிகளுமே உள்ளடக்கியது தான் இந்த ராஜயோகம் சொல்லிட்டு நாம சொல்றோம். அதனால நீங்க இங்க பயிற்சி எடுக்க வரீங்கன்னா உங்களுக்கு இந்த சரயோகமும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும், குண்டலினி யோகமும் சொல்லித்தரப்படும், வாசி யோகமும் சொல்லித்தரப்படும், கிரியா யோகமும் சொல்லித்தரப்படும். இது எல்லாமே கலந்தது தான் இந்த ராஜயோகம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்குதான் இது எல்லாத்துக்குமே தலையாய யோக முறைன்னா அது ராஜயோகமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதனால இது எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த யோகம். அதனால இங்கே எல்லா விதமான யோக முறைகளும் நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ அவர் கேட்ட கேள்வி வாசி யோகம். வாசி யோகம் பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதுதான் நான் என்ன ஸ்பெஷலா சொல்ல போறேன்றது நீங்க வீடியோ பார்த்து நீங்க ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் தியானமோ இல்லை யோக பயிற்சியோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உயரிய பாடம், நீங்க எப்படி ஒரு பிஹெச்டி பண்றீங்க இல்லை டாக்டரேட் பண்றீங்க, அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ தியானத்துல ஒரு பிஹெச்டியோ ஒரு டாக்டரேட் லெவலுக்கு நீங்க வரணும்னா அதுக்கு உண்டான நிலை தான் இந்த வாசி யோக பயிற்சி. இப்போ நிறைய பேர் யூடியூப்ல பேசியிருக்காங்க, வாசி யோகம்னா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் முறையான வாசி யோகமா கேட்டா கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச படிப்பறிவை வச்சுக்கிட்டு படிச்சதை, தாங்க பாடல்களை படிச்சதை சொல்லிட்டு இன்னைக்கு வாசி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லித்தராங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. யாரும் அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. வாசி யோகம்ன்றது ஒரு டாக்டரேட் லெவலுக்கு நீங்க ஒரு தியானம் பண்றீங்க, யோகம் பண்றீங்கன்னா அப்போ அந்த லெவலுக்கு நீங்க போகணும். போனாதான் அதோடைய அருமை பெருமை என்ன, அந்த வாசின்றது கை கூடும். அப்போதான் நீங்க அந்த வாசியை வசப்படுத்தி நீங்க இறைவனையும் வசப்படுத்த முடியும். அதுதான் நம்ம ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, சரம் பார்த்தால் பரம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். யார் அவங்க அந்த மூச்சை கரெக்டா செயல்படுத்தி அந்த சுழுமுனை நாடியில நாம ஓட விடுறோமோ அவங்க தான் பரம்ன்ற இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுவார். ஸோ அது மாதிரி இந்த வாசி சாதனை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க சில பயிற்சிகள் இருக்கு. இது ஏன்னா வாசின்றது உங்க உடல் நிலையும் தாங்கணும், உங்க உடல் பலமும் இருக்கணும், மனோபலமும் இருக்கணும். இது இருந்தாதான் வாசின்றது உங்களுக்கு கை கூடும். நம்ம ஆசிரமத்துல ஒரு பிரச்சனையாச்சு. பிரச்சனை இந்த சென்ஸ் ஒரு வைத்தியர் ஒருத்தர் ஒரு 10 நாள் 15 நாளா இந்த வாசி யோகம்ன்றதை எங்கேயோ போய் கத்துக்கிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா எங்கேயோ சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் யோகம் பண்ணியிருக்காரு. ஆள் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாவே அவருடைய உடம்பு மெலிஞ்சு போயிடுச்சு. எந்த ஒரு உணவும் எடுக்க முடியல அவரால். ஏன்னா தண்ணி கூட குடிக்க முடியல. அப்பதான் என்ன பண்ணாரு, எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணாரு, மணிகண்டன் சுவாமியை காண்டாக்ட் பண்ணாரு.
மணிகண்டன் சுவாமி தான் வந்து அதை வந்து தெளிவா விளக்கி அவருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாசம் அவரு மணிகண்டன் சுவாமி தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி, அந்த இறையாற்றலை பயன்படுத்தி அவரை வந்து குணப்படுத்தினார். குணப்படுத்துறதுக்கே 3 மாசம் ஆச்சு. அதனால இந்த வாசி யோகம்ன்றத வந்து முறையான குரு கிட்ட இருந்து படிப்படியா கத்துக்குங்க. ஒவ்வொரு நிலையாதான் நீங்க அந்த வாசி யோகத்தை அடைக்க முடியும். ஒரே நாள்ல வந்து நான் வாசி யோகம் கத்துக்கிட்டேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னா வந்து அது வந்து முட்டாள்தனமான ஒரு செயல் தான். அதே மாதிரி எனக்கு வந்து யூடியூப்ல இவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க காகபுஜண்டரோட பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாசி யோகம் தான் இருக்குமே அவரோட பாடல்கள்ல. அது எல்லாமே வந்து வாசி யோகம் பத்தி அவர் சொல்லியிருக்காரு, அப்ப நான் உட்காந்து பண்ணலாமான்னா கிடையாது. அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 1700 பாடல்கள் பாடியிருக்காரு. அப்ப அந்த பாடல்கள் எல்லாம் நம்மளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கா? ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் நம்மளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து வாசி பண்ணலாமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவர் பாடிய 1500 பாடல்களையும் வந்து நாம வந்து தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க போறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வாசின்றது கை கூடும், இல்லைன்னா கை கூடாது. ஸோ அதை வந்து பொறுமையா இருந்து ஒவ்வொரு உபதேசமா நீங்க கடந்து தான் வந்து வாசின்றத வந்து நீங்க நிலையை அடைய முடியும். இப்போ இது ஏன் வந்து வாசி யோகம் பண்றோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு என்ன பண்ணுது? வெளியே வருது, தன் தாய் வயிற்றுல இருந்து வெளியே வருது. அப்படி வெளியே வர குழந்தைக்கு வந்து 9 வாயிலும் வந்து அடைபட்டு போயிருக்கும். கண், மூக்கு, செவி, வாய், கருவாய், எருவாய் அப்படின்னு சொல்லிட்டு 9 இந்த துவாரங்களுமே வந்து அடைபட்டு தான் அந்த குழந்தைய வந்து பிறக்கும். அப்போ அடைபடாத துவாரம் எதுனா வந்து நம்மளுடைய உச்சந்தலை. அப்ப அந்த உச்சந்தலைக்குள்ளதான் வந்து நம்மளுடைய ஆன்மான்றது, அந்த வழியா தான் வந்து நம்மளுடைய உச்சந்தலையில வந்து அந்த ஆன்மான்றது அமருது. அது அமர்ந்த பிறகுதான் அந்த குழந்தைக்கு வந்து இயக்கம்ன்றதே வருது. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து யாரோட இயக்கம் இருக்குன்னா வந்து அந்த ஆன்மாவோட இயக்கம், ஆன்மாவின் அறிவு கொண்டு அந்த குழந்தைன்றது வளர ஆரம்பிக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஆன்மாவை தொடர்பு கொள்ள அது பயன்படுத்தும் முறைதான் வந்து அந்த மூச்சு. அப்ப அந்த மூச்சானது வந்து அந்த குழந்தைக்கு உள் சுவாசமா வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த உள் சுவாசம் ஓடும் வரை அந்த குழந்தை வந்து ஆன்மாவின் அறிவோடு இருந்திருக்கும். எப்போ அந்த சுவாசமானது பஞ்சேந்திரியங்கள் சொல்ற இந்த 5 பஞ்சபூதங்கள் மூலியமா வந்து செயல்பட ஆரம்பிக்குது, அப்ப மனம்ன்றது உருவாகுது. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது? வெளி சுவாசமாக சுவாசிக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த வெளி சுவாசமா சுவாசிக்கிறதுனால அதுக்கு என்ன ஆகுது? மனம் உண்டாகுது. இந்த மனம் உண்டாதனால என்ன ஆகுது? அது மனதின் படி நடக்க ஆரம்பிக்கிறது அந்த குழந்தை. அது வளர வளர என்ன ஆகுது? அந்த மனதின் செயலோடையே போயிடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து இந்த உள்மூச்சுன்றது வந்து என்ன ஆகுது? வெளிமூச்சாக வாங்கி பஞ்சேந்திரியங்கள் மூலியமா மனம் உருவாகி மனதினால வந்து செயல் ஏற்பட்டு அந்த செயல்னால உங்களுக்கு கர்ம வினைகள் சேருது. கர்ம வினைகள் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஒரு நாள் இறப்பு ஏற்படுது. இறப்பு ஏற்படும் போது அந்த ஆன்மான்றது வந்த வழியே போகுமானா போகாது. ஏன்னா அங்க அடைபட்டு இருக்கும். அதனால அது என்ன ஆகும்னா அந்த ஆன்மான்றது மற்ற 9 நவதுவாரங்கள் மூலியமா வந்து அது வெளியே போயிட்டு அது திருப்பி வந்து ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ இல்ல பறவையாகவோ அந்த மாதிரி ஒரு பிறப்பை எடுக்கும். அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அப்போ அந்த மனிதனாக பிறந்தவன் திரும்பவும் வந்து புழுவாகி பூண்டாய் அந்த மாதிரி வந்து ஒரு பிறவி சுழற்சிக்குள்ள போய் வந்து அந்த ஆன்மான்றது சிக்கிக்கும். அப்போ இந்த ஆன்மா வந்து இருக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னா, நாம சாப்பிடுற தேவையற்ற உணவுகள் என்ன ஆகும்னா வந்து நமக்கு வந்து அந்த ஆவியாகி வெப்பத்தினால ஆவியாகி அது என்ன ஆகும்? நம்மளுடைய இந்த ஆன்மா இருக்கிற இடத்துல போயிட்டு அது வந்து சேர ஆரம்பிக்கும். அப்படி சேர சேர அது என்ன ஆகும்னா போக போக அது என்ன ஆகும்? ஒரு திரவ பொருளா இருந்தது ஒரு கடின பொருளா மாறிடும். அப்ப அந்த கடின பொருளா மாறும்போது என்ன ஆகும்னா வந்து உடம்புல வந்து பலவிதமான நோய்கள் வந்து ஏற்படும். அதனாலதான் மனுஷனுக்கு வந்து ஒரு இறப்புன்றது ஏற்படுது. அப்போ அந்த ஆன்மான்றது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த அகாரம் உகாரம் மகாரத்தோட இணைய முடியாம போயிட்டு அது வந்து தனியாவே வெளியேறுது, இது தனியா வெளியேறுற மாதிரி போயிடும். இப்போ அந்த அது சேர்ற அந்த ஒரு கோடைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து
அதுதான் வந்து யமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. நம்மளுக்கு யமனா இருக்கிறது அந்த கோழை தான், உச்சந்தலையில இருக்கிற கோழை. கோழைன்னா திரவமா இருக்குமா அப்படின்ற, இல்ல வந்து கடின பொருளா இருக்குமா அப்படின்ற விஷயத்த நம்ம போக தேவையில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆன்மாவோட அறிவு வந்து அங்க சுத்தமா வந்து நம்மளுக்கு இல்லாம போயிடுது. அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த 4 அகந்தை வந்து நம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து நமக்கு நேரம் வந்தவன் நம்ம வந்து திருப்பி வந்து பிறவி எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து மற்ற ஒரு ஜீவராசியா பிறக்கிறதுக்கோ அது வந்து வழிவகை செஞ்சிடும். இதனாலதான் நம்மளுக்கு வந்து மரணம் ஏற்படுது. யமன் யமன் சொல்லிட்டு அந்த அங்க இருக்கிற அந்த கோழையை தான் வந்து யமன் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இது இல்லாம இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்க இந்த இடத்த வந்து போய் அணுகிறதுக்கு வந்து குச்சியோ இல்லை வந்து வேற எதையுமே பயன்படுத்த முடியாது. நீங்க பயன்படுத்துற ஒரே ஆயுதம் எதுனா உங்க மூச்சு மட்டும்தான். ஏன்னா உங்க மூச்சு தான் வந்து நீங்க எப்படி வேணாலுமே வந்து எங்க வேணாலுமே உங்க மூச்சை வந்து நீங்க எடுத்துட்டு போகலாம். நீங்க வெளிமுகமா சுவாசிக்கிற சுவாசத்தை வந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த தியானம் செய்து பயிற்சி செய்து உங்க உடலை அதுக்கு ஏற்றாற் போல தயார் செய்து நீங்க அப்போ உள்முகமா சுவாசிக்க ஆரம்பிக்கும் போது இப்போ உங்களுடைய மூச்சானது என்ன ஆகும்னா வந்து உங்களுடைய உச்சந்தலைக்குள்ள போகும். அந்த உச்சந்தலைக்குள்ள போய் அது என்ன ஆகும்னா ஒரு 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 தமறு கம்பி, தமறுனா வந்து மரத்துல துளை போடுற அந்த கருவிக்கு பேர் தான் தமறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க மூச்சானது ஒரு தமறு கம்பி மாதிரி மாறி இது என்ன ஆகும்னா போய் உங்க உச்சந்தலையை இடிக்க ஆரம்பிக்கும். அப்ப அது இடிக்க இடிக்க என்ன ஆகும்னா வந்து அந்த யமன் கோழைன்றது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், அது உருக ஆரம்பிக்கும் அந்த வெப்பத்தினாலையும். அதனால வந்து அது போய் இடிக்கிறதுனாலையும் அந்த யமன்ற கோழை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, புருவ பூட்டுன்னுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதை நீங்க எப்ப திறக்கிறீங்களோ அதுதான் வந்து சொர்க்க வாசலா நம்மளுக்கு அமையுது. அதுதான் உண்மையான சொர்க்க வாசல். அது திறக்கிறதுக்கு உண்டான பயிற்சி முறைகளை தான் நம்ம வாசி யோகம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இது வந்து காகபுஜண்டர் வந்து நிறைய பாடல்கள்ல வந்து விளக்கியிருக்காரு. ஏன்னா ஏன் காகபுஜண்டர்னா வந்து அவர் வந்து எல்லா பாடல்களுமே வந்து அவர் அந்த வாசியை வந்து பத்தி தான் பாடியிருப்பாரு. அதனால வந்து அவர் வந்து பாடிய பாடல்கள் மூலியமா நான் இதை உங்களுக்கு விளக்க ஆரம்பிக்கிறேன். அது உங்களுக்கு விளக்கம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. சாற்றுகிறேன் என் மகனே வாசிநாதா, சத்தியமாய் அண்டத்திற்கு செல்லும் போது போற்றுகின்ற அக்னியும் பிரவேசித்து புலன்கள் 5 சேர்ந்ததனார் போதமாகும். மாற்றினையும் அதிகமடா உன்றன் தேகம், மைந்தனே அபுரூபமாகுமடா, வாற்றியே நிழசாகியற்று போகும், வலுத்துதடா காய சித்தி யாச்சுப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு காகபுஜண்டர் வந்து ஒரு பாடல் பாடுறாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மகனே கேள், நான் வந்து வாசியை பத்தி உனக்கு சொல்றேன். வாசி இருந்தது சித்தி அடைந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சத்தியமாய் அண்டத்திற்கு செல்வாய், உங்க உச்சந்தலையில இருக்கிற அண்டத்திற்கு தான் வந்து நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது வெளியே இருக்கிற அண்டம் கிடையாது, உங்க உச்சந்தலையில இருக்கிற அண்டம். போற்றுகின்ற அக்னியும் பிரவேசித்து புலன்கள் 5 சேர்ந்ததனார் போதம் ஆகும். எப்போ உங்க 5 புலன்களும் ஒடுங்குதோ அப்போ வந்து அக்னினா உங்களுக்கு அக்னி கலையில நீங்க இருக்கிறதுனால அதுதான் வந்து அக்னின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அக்னி கலையில நீங்க எப்போ வந்து நீங்க போறீங்களோ அப்போ வந்து உங்க புலன்கள் 5 ஒடுங்கும். எங்க ஒடுங்குனா இந்த அண்டத்துல ஒடுங்கும் அப்படின்றது தான் இந்த பாடலோட வரிகள். சரிங்களா? சோ அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த அறிவு தெள்ள தெளிவான அந்த அறிவு வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். மாற்றினையும் அதிகமடா உன்றன் தேகம் மைந்தனே அபுரூபகம் ஆகுமடா. இப்போ அப்பதான் வந்து இந்த நிலைக்கு செல்லும் போதுதான் இப்ப இந்த தேகம் எடுத்ததுக்கு உண்டான ஒரு பலன் என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். அதுதான் வந்து இந்த அபுரூபம் ஆகுமடா உன் தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற வரிகள் வந்து என்னன்னா, உங்களுடைய அந்த பிறவி பயன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நீங்க பிறந்தது எதற்காக, அந்த பிறப்பு எங்கிருந்து உருவாச்சு அப்படின்ற அறிவு வந்து பிறக்கும்.
அதுக்கு வந்து அடுத்த வரியை பார்க்கலாம். வாற்றியே நிழல் சாய்கையற்று போகும். இங்க நிழல் சொல்றது, நிழல் சாய்கையற்று போகும்னா வந்து நீ வெளியில போனா கூட உன்னுடைய நிழல் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நிழல்ன்றது வந்து இங்க வந்து நம்மளுடைய அந்த கர்ம வினைகள் அற்று நம்மளை வந்து போயிடும், கர்ம வினைகள் நீங்கும் இடம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வரிகள். இப்போ இந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து போகும் அப்படின்னு சொல்ல வர்றதுதான் வந்து இந்த வாற்றியே நிழல் சாய்கையற்று போகும். வலுத்ததடா காய சித்தி ஆச்சுப்பாரு. இப்ப இந்த காய சித்தின்றது வந்து என்னன்னா, நம்மளுடைய ஆன்மா தான் வந்து காய சித்தி ஆனதாக அவர் சொல்றார். இங்க சொல்றது இந்த காய சித்தின்றது உடம்போட சித்தி கிடையாது. இந்த ஆன்மான்றது வந்து எங்க போய் சேரணுமோ அது வழியா அது சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் வந்து இந்த காகபூஜனோட பாடல். சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு பாடல்ல வந்து இந்த ராஜயோகத்தை பத்தி அவர் வந்து தெளிவா விளக்கி இருப்பார். வாசி யோகத்துக்கு வந்து இந்த ராஜயோகம் எந்த அளவுக்கு வந்து செயல்படும் அப்படின்றத வந்து அடுத்த பாடல்ல வந்து அவர் வந்து விளக்கி இருப்பார். பாரப்பா இதை அறியார் சித்தர் கூறி பார்தனிலே 64 யோகம் ஆரப்பா இருக்கும் என்று அலைந்தலைந்து கெட்டவர்கள் அனந்தங்கோடி நேரப்பா ராசாங்க யோகம் பார்த்து நிலையறிந்து கண்டவனே கோரிக்கொன்று வீரப்பா பேசாமல் மனக்கண்ணாலே விந்துவடா பாய்ந்த தலம் வெளியை காணே காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் கண்டு காகமடா புசுண்டர் என்று பேரும் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து பாடியிருக்காரு. இப்போ இதுல என்ன சொல்ல வராருன்னா, பாரப்பா இந்த உலகத்திலேயே வந்து சித்தர்கள் நிறைய பேர் சேர்ந்து 64 யோக மூலையை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா இது எதுவுமே அவங்களுக்கு வந்து இந்த வாசி யோகம் பத்தி அவங்களுக்கு தெரியல. அந்த வாசி யோகத்தை அடையறதுக்கு இந்த ராஜயோகம்ன்ற ஒரு பயிற்சி முறையினாலதான் வந்து அதை அடைய முடியுன்றது அவங்களுக்கு தெரியல. அதனால தெரியாதனால அது எல்லாத்தையுமே வந்து 64 யோகமா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து அவர் அந்த பாடல்கள்ல வந்து விளக்குகிறார். இது வந்து மற்ற சித்தர்களை வந்து அவர் வந்து குறை சொல்லவில்லை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சித்தர் பெருமக்களே வந்து அந்த அளவுக்கு இருப்பாங்க. அப்ப வந்து சாதாரண மனுஷனா இருக்கிற நாம வந்து எந்த லெவலுக்கு வந்து யோசிக்கணும் அப்படின்றத வந்து விளக்கறதுக்காக தான் வந்து சித்தர்களை வந்து ஏன் அப்படி சொல்றாருன்றது வந்து உங்களுக்கு தெளிவா விளக்கிடுற. அவர் வந்து எந்த சித்தரையும் வந்து குறைச்சு மதிப்பிடல. அவங்க வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாமே வந்து அடங்கியதுதான் அந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் வந்து அடுத்த வரியில சொல்றாரு. இப்போ இந்த வாசி யோகத்தை பத்தி தெரியாம வந்து அலைஞ்சு திரிஞ்சு போனவங்க, இறந்து போனவங்க தான் கோடி பேரு. இதை வந்து எப்படி நீங்க அடையுங்கன்னா, உங்களால இந்த ராஜயோகம் மூலியமா தான் இந்த வாசி யோகத்தை வசப்படுத்த முடியும் அப்படின்றத அடுத்த வரியில சொல்றார். நேரப்பா ராஜாங்க யோகம் பார்த்து நிலையறிந்து கண்டவனே கோடி கொன்றுன்னா கோடி பேரை கொன்றுன்னு கிடையாது, கோடியில் ஒருவனாக அவன் இருப்பான் அப்படின்னு சொல்ல வர்றதுதான் வந்து அந்த ராசாங்க யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ற அந்த வரிகளுக்குண்டான அர்த்தம். வீரப்பா பேசாமல் மனக்கண்ணாலே விந்துவடா பாய்ந்த தலம் வெளியை காணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வரியில வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த பாடல்ல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த சிவனும் சக்தியும் இணையிற அந்த ஒரு இணைப்பை பத்தி பேசுறாரு. குண்டலினி சக்தியானது தான் வந்து விந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விந்துவடா பாய்ந்த தலம் எங்க காணும்னா வெளினா வந்து வெட்ட வெளினா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வெட்ட வெளி, அந்த அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அங்க போகும்போது தான் வந்து உங்களுக்கு காண கிடைக்காத காட்சிகள் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நீங்க இங்க போனீங்கன்னா அந்த காட்சிகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை பத்தின அறிவு வேணும். இப்போ இந்த காட்சியை அவர் பார்த்ததுனால அவர் எப்படி அவர் விளக்குறாருன்னா, தன்னுடைய பெயர் வந்து காக புசண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனதாக வந்து அவரு விளக்குறார். இப்போ எவ்வளவோ பேர் இருக்கு. பொதுவா வந்து இந்த காக புசண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வந்து என்னன்னா வந்து ஒரு காகம் வந்து அவர் வந்து காகமா மாறினாரு. அவர் வந்து மரத்து மேல உட்காந்துட்டு ஒரு 3000 வருஷம் வந்து இந்த பாட்டை எழுதினாரு அப்படின்னா வந்து சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது.
காகபுசண்டருக்கு வந்து வேறொரு அர்த்தம் இருக்கு, வேறொரு ரகசியம் இருக்கு. அது வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு பதிவு செய்யறேன். இப்போ இதுதான் வந்து இந்த வாசி யோகத்தோட நிலை. அதனால இந்த வாசி யோகம்ன்றது வந்து அதனுடைய மூச்சை வந்து நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய உச்சந்தலைக்குள்ள செலுத்துறீங்க. செலுத்துனால வந்து உங்களுக்கு வந்து அது மூலயமா வந்து அந்த புருவப்பூட்டு நம்ம போட்டிருக்க அந்த திரை வந்து விலகும். திரை விலக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா வந்து இந்த பரவெளியோட வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரபஞ்ச சக்தியானது வந்து உள்ளே வரும். நம்மளும் வந்து பிரபஞ்சத்துக்கூட தொடர்பு கொள்றதுக்கு உண்டான வழிதான் வந்து இந்த வாசி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். இது வந்து வாசி யோகம் தான். இது வந்து வாசி, அதுக்கப்புறம் என்ன நிலை கிடைக்கும் அப்படின்றது வந்து வேற விஷயம். அது வந்து ரகசியங்களா தான் வச்சிருக்கிறது. அது சொன்னா யாரும் வந்து நம்மளால நம்பிக்கை வைக்கவும் முடியாது. அது வந்து ரகசியமா தான் வச்சிருக்கு, அது சொல்லவும் முடியாது. சோ இது வந்து எப்ப வந்து இந்த வாசியானது வசப்படுதோ அப்பதான் நீங்க இறைவனை வசப்படுத்துவீர்கள். அப்பதான் இறைவனையும் வசப்படுத்த முடியும். அதனாலதான் சரம் பார்த்தவன் பரம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இதுதான் வாசி யோகத்தோட நிலை. அதை நீங்க வந்து முறையா வந்து குருங்கிட்ட இருந்து பயிற்சி பண்ணும் போதுதான், ஒவ்வொரு உபதேசமா நீங்க வாங்கி பொறுமையா பண்ணும் போதுதான் இந்த வாசியானது வசப்படும். ஸ்ட்ரெயிட்டாவே நான் போய் வாசி யோகம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம்தான். அதனால அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, தயவு செய்து எங்கேயும் போயிட்டு. முறையா பொறுமையா இருந்து உங்களுடைய வாசியை வந்து நீங்க பிடிக்க ஆரம்பிங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க வந்து இதுக்கு வந்து வருஷம் கணக்காகுமோ அப்படிலாம் நீங்க நினைக்கவே தேவையில்லை. ஒரு பயிற்சியா நீங்க பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இங்க நாம கொடுக்குற உபதேசத்துல கூட வந்து இதுதான் வாசி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வாசி யோகம்னா உடனே வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ எனக்கு வாசி யோகம் அதுதான் வந்து உயர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உட்கார்ந்து வந்துட்டு எல்லாரும் அதை வந்து வாசி யோகம் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்கன்னா உடம்புல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தான் ஏற்படுமே தவிர வேற எதுவும் ஏற்படாது. அதனால முறையா வந்து ஒவ்வொரு உபதேசமா வாங்கி அதுக்கப்புறம் நீங்க வந்து வாசி யோகத்தை பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு கை கூடுற வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால வந்து எங்கேயும் போய் நீங்க வந்து இதை கத்துக்கிற 50,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படின்லாம் போயிட்டு தயவு செய்து போவாதீங்க. அதெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து வாசியோகம் கொடுக்குறவங்களாம் இன்னைக்கு நிறைய பேர் கிடையாது. நாம இங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பொறுமையா இங்க பயிற்சி பண்ணி ஒவ்வொரு உபதேசமா வாங்கி அதுக்கப்புறம் எது வாசி உபதேசம்ன்றத நீங்களே அறிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த பயிற்சியில வந்து நீங்க பண்ண அப்போ உங்களுக்கு அதோடைய நிலைகள், அடுத்தடுத்த நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நாம இங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால முறையா பயிற்சி பண்ணி இந்த உபதேசத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். உங்களோட கேள்விக்கு பதில் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பதில் பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. இந்த வாசியோகம் பத்தி இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது போகட்டும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த காகபுசண்டரை பத்தி உங்களுக்கு வந்து அவரோட பெயர் வர காரணம், உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை பத்தின வீடியோவை அடுத்த பதிவுல விளக்குறேன். அதுவும் வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு உண்மைதான். அது ஏன் அப்படி வந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாகவும் நம்ம விளக்கமாகவும் பார்க்கலாம் அடுத்த வீடியோல. நன்றி. ஆத்ம வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.